Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டி and எல்லாருக்குமே ஃபேவரட்டான maaza ரெசிபி வீட்லயே எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 2 மாம்பழம் எடுத்துக்கோங்க. half மாங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி பீல் பண்ணி சாப் பண்ணிக்கலாம். 2 மாம்பழத்துக்கு half மாங்காய் கரெக்ட்டா இருக்கும், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாதீங்க. சோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ரஃப்பா சாப் பண்ண மாம்பழம் வந்து சேர்த்துக்கலாம். half மாங்காய் சேர்த்துக்கோங்க. 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறலாம். ஜஸ்ட் அந்த மாம்பழமும் மாங்காய் வந்து சாஃப்ட் ஆகுனா போதும், நிறைய குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சோ பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. ஒரு half லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தா blend பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாம் இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ blend பண்ண maaza வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர்ல வந்து போட்டுட்டு நல்லா ஸ்மூத்தா இது பண்ணிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி. லம்ப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சோ கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயினர்ல சேர்த்துக்கலாம். சோ பாருங்க இப்போ ஃபுல்லா இது வந்து சக்கை நம்ம இப்போ எடுத்துடலாம். இது நல்லா சூப்பரான ஸ்மூத் அண்ட் சில்கியான maaza வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ இது ரொம்ப திக்கா இருக்கு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்க நல்லா சில்டான வாட்டரும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நார்மல் தண்ணியும் நீங்க சேர்த்துக்கலாம். பட் கொஞ்சமா சேர்த்து அந்த maaza கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்க பண்ணிக்கோங்க. பாருங்க நான் 1 கப் சேர்த்தேன், பட் ஸ்டில் வந்து ரொம்ப திக்கா இருக்கு. இன்னொரு 1 கப் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி. பாருங்க பெர்ஃபெக்ட்டான maaza கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இது லிட் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு சர்வ் பண்ணலாம், இல்ல அப்படியே கிளாஸ்ல ஐஸ் கியூப்ஸ் போட்டும் சர்வ் பண்ணலாம். இந்த சம்மர்ல கண்டிப்பா மறக்காம இந்த maaza ரெசிபி வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய மாங்கா ரெசிபிஸ் சேனல்ல இருக்கு. ப்ளீஸ் சேனல் விசிட் பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.